அண்மை செய்தி. சாத்தனூர் அணை நீர் திறப்பு பற்றி உண்மைக்கு மாறான தகவல் பரப்பப்படுகிறது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சாத்தனூர் அணையிலிருந்து யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீரென அரசு வெள்ள நீரை திறந்து விட்டதனால்தான் 4 மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் பரப்பப்படுவது குறித்து தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு விளக்க குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் 5 கட்டமாக சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவது குறித்து முன்னெச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் அரசு முன்கூட்டியே இதுபோல் தகவல் தெரிவித்து முன்னெச்சரிக்கை எடுத்ததனால்தான் பெருமளவிலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டு உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சாத்தனூர் அணையுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதனை ஒட்டி கீழ் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் கடுமையான மழைப்பொழிவு இருந்ததனால தொடர்ந்து சாத்தனூருக்கு அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாகவே இந்த அளவுக்கான பாதிப்புக்கு காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 5 கட்டமான அறிக்கைகள் கொடுக்கும் பொழுது முதற்கட்டமாக ஒரு அணையிலிருந்து நீர் திறப்பதற்கு முன்பாக கடைபிடிக்கப்பட வேண்டிய அடிப்படை விதிகளை முறையே கடைபிடித்து முதலில் தண்ணீர் வரும்போதே அதனுடைய நிலை என்ன என்பது குறித்து அறிவிப்பதற்காக ஊரினுடைய பெயர்களை குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட அணையினுடைய உதவி செயற்பொறியாளர் சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீர் வெளியேற்றப்படும் போது கரைகளில் உள்ள கொலமாஜனூர், திருவாதனூர், புதுர்ச்சக்கடி, ராயண்டபுரம், அகரம்பள்ளிப்பட்டு, தொண்டமானூர் உள்ளிட்ட பல கிராமங்கள் பெயர்களை சாத்தனூர் அணையின் உதவி செயற்பொறியாளர் குறிப்பிட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்ததாகவும் அதனாலே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மூலமாக பெரும்பாலான சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த பெஞ்சல் புயல் நவம்பர் 30ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் கரையை கடந்த போது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள்ல வரலாறு காணாத அதீத மழை பெய்ததும் விழுப்புரம் மாவட்டத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டரும் 2ஆம் தேதி 18 சென்டிமீட்டரும் என மொத்தம் 2 நாட்கள்ல மட்டும் அந்த மாவட்டத்தில் 41 சென்டிமீட்டர் என்ற மழை பெய்து ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல தென்பெண்ணை ஆற்றினுடைய மேற்புறம் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியான கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் இதுவரையிலும் கண்டிராத அளவிற்கு அதிகபட்சமாக மழை பெய்திருப்பதாகவும் 100 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு 50 அதிக மழை பெய்ததாகவும் இது தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காரணம். தென்பெண்ணை நீர்த்தேக்கங்களான ஏற்கனவே அதீத கனமழையுடைய வெள்ளமானது தென்பெண்ணை ஆற்றில் வெளியிட வேண்டிய நேர்ந்தது என்பதும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீர்வரத்து தொடர்ந்து மிக விரைவாக அதிகரிக்க தொடங்கியதும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் சாத்தனூர் அணையுடைய மொத்த கொள்ளளவு 119 அடி, அதில் 110 அடி ஆனது 25ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 25ஆம் தேதியே 110 அடியை எட்டிவிட்டதாகவும் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை சாத்தனூருடைய உதவி செயற்பொறியாளர் அவர்கள் இந்த தொடர்பான ஒரு எச்சரிக்கை முன்கூட்டியே கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த 110 அடியிலிருந்து 117 அடியாக கடந்த நவம்பர் 30ஆம் தேதி அன்று நீருடைய மட்டம் உயர்ந்ததாகவும் குறிப்பிட்ட அவர் டிசம்பர் 1ஆம் தேதி அன்று முதல் பெஞ்சல் புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து அதிதீவிர கனமழை பிற்பகல் 2 மணி முதல் சாத்தனூர் மற்றும் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியிலான போச்சம்பள்ளியில 25 சென்டிமீட்டர், பாரூர்ல 20 சென்டிமீட்டர், நெடுங்கல் பகுதியில் 14 சென்டிமீட்டர், பொன்னுகொண்டாபுரத்துல 18 சென்டிமீட்டர் என பல்வேறு இடங்களில் அந்த மழைப்பதிவு இருந்ததுனால சாத்தனூர் அணைக்கான நீர்வரத்து வெகு வேகமாக உயர்ந்த நிலையிலும் அதனுடைய கண்காணிப்பு அடிப்படையில் 5 கட்டமாக முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டுதான் இந்த வெள்ளம் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரசுடைய முன்னெச்சரிக்கை காரணமாக மட்டுமே இந்த வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்.